அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடம் சரணடைவது டோட்டல் சரண்டர் என்பதை அநேகர் இன்று தவறாக புரிந்திருக்கிறோம். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு வேற வழியே இல்லாம ஆண்டவரிடம் வருவதில்லை. மாறாக நாம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் உச்சம் சரணடைறது அல்லது சரணாகதி. சரணாகதி என்பது ஆண்டவரே என்னால் முடியல அப்படின்ட்டு சொல்லிட்டு வர்றதில்லை. மாறாக நீங்க இல்லாம என்னால் ஒண்ணுமே முடியாது என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வது, கடவுள் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் நம்முடைய திட்டத்தை விட மிக உயர்ந்தது என்பதை நம்புவது, நாம் கையில் பிடித்துக்கிற இந்த உலக காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு என் கையை பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வர்றதுதான் சரணடைகிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எனவே நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். எங்கள் அன்பு ஆண்டவரே, எனக்காக உம்மையே ஒப்புவித்தீர் என்ற நம்பிக்கையில் வாழ, எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் என்னை அன்பு கூறுகிறீர், எனக்காக நல்வாழ்வின் திட்டங்களை வைத்துக்கிறீர் என்பதை உணர்ந்து நம்ப சரணடைய உங்களுடைய அருளை தாரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.